ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜியா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, பௌர்ணமி யோகம் என்ன தரும்? ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அப்ப ஜோதிடம் என்பது எதில் இருக்கிறது? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாட்டில் தான் இருக்கு. உணர்ந்து பார்க்கிறோம். ஒரு மேன்மைமிக்க குருநாதர் சொல்லிவிட்டார், அப்படியே ஏத்துக்கிறணும். அப்படியே ஏத்துக்கலாம். குருநாதருடைய பார்த்தாலே தெரியும், அவருடைய எழுத்துக்களை பார்த்தா தெரியும், அவருடைய பேச்சை பார்த்தா தெரியும். ஒரு குருநாதர் வலிமையுடையவரா அது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். அந்த பார்க்கறதுக்கு இவருக்கு அதை உணர்றதுக்கு ஞானம் வேணும். ஒரு வார்த்தையில் 5 சூரியன் இருந்தால் 4 சந்திரன் இருந்தால் திக்பலம் தான். 4 சூரியன் திக்பல இழப்பு. உடனே தந்தையை பத்தி தாயை பத்தி சொல்ற வீடியோக்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாவம், பாவகம், பாவகாதிபதி, காரகம், அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அளவீர்கள், இதுலதான் பலன் இருக்கு. எதுக்காக இருந்தாலும் லக்கணாதிபதி வலுப்படணும். லக்கணம் பெறாவிட்டால் கூட லக்கணாதிபதி வலுப்பெறணும். ராசி வலுவ இழந்தா கூட ராசி அதிபதி இருக்கணும். சுபத்துவத்திற்கு பின் பாவத்துவத்திற்கு பின் சுபத்துவம். பார்த்தாலே ஜாதகம் தேர்மான்னு தெரியுங்க. பார்த்தோன்னே தெரியும், பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடியது. மேன்மை மிக்க ஆசானுடைய கிருபையும் இறைவனுடைய அருளும் கண்டிப்பா அதன் மூலம் பார்க்க முடியும். இப்ப பௌர்ணமி யோகம் சிறப்பானதுதான். வறுமை உள்ள ஜாதகத்திலே பௌர்ணமி யோகம் இருக்கும். நாடாள பிறந்தவர்களுக்கும் அமாவாசை யோகம் இருக்கும். எப்படி வருது பலன் பார்த்தீங்களா? நாடாளுபவருக்கு அல்லது பெரிய தனவந்தருக்கு அமாவாசை அமைப்புல இருக்கும். வறுமையில் இருக்கிறவங்க அன்றாட உழைச்சு பிழைக்கிறவருக்கு அந்த பௌர்ணமி யோகம் இருக்கும். அப்ப பௌர்ணமி யோகம்னா உயர்நிலைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. கண்டிப்பா நம்ம இதெல்லாம் பார்த்த அனுபவங்கள். அப்ப இதன் வாயிலாக நம்ம என்ன உணர்றோம்? ஒரு விஷயத்தால் எதுவும் நடக்காது. ஒரு விஷயத்தால் கண்டிப்பா எதுவும் நடக்காது. ஒரு வரியில ஜோதிடத்தை சொல்ல முடியாது. ஜோதிட பலன்களை சாப்ட்வேர்ல அடக்க முடியாது. எவ்வளவு பெரிய நுட்பம் வந்தாலும் சரி அடக்க முடியாது. அது மாதிரி புத்தகத்திலையும் நம்ம நிறைவா எழுதவே முடியாது. அவரவர ஞானத்தை கொண்டு நம்ம பார்த்து டெவலப் பண்ணிக்கணும். ஆய்வு சிந்தனை வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆய்வு சிந்தனை இருப்பதால் பேசுறேன். என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ள அடிக்கடி பார்க்கிறாங்கன்னா ஏன் கிரக வழக்கத்தோடு ஒரு அக்கறையோடு தொழில்முறை தான், வருமானம் தான். இதை தவிர வேற வருமானம் நமக்கு இல்லை. இருந்தாலும் செவ்வனை செய்யக்கூடியது எனது சிறப்பு. இருக்கிறத சொல்றதுக்கு தப்பு கிடையாது. சரியா? இப்ப பௌர்ணமி சிறப்பானதுதான். எந்தெந்த வகையில பலன் தரும்? ஜாதகமே வலு இல்லைங்க. லக்னாதிபதி ஓரளவு வலு, சிறப்பு இல்லை. 5ஆம் அதிபதி ஒரு யோக ஜாதகம், இது தனியாக போடுவோம். ஒரு சுருக்கமா சொல்றேன். லக்னம் வளர்த்துருக்கணும், லக்னம் வளர்த்துருக்கணும். அவயோக சின்ன பிள்ளைல வந்துடும் பிறவியிலேயே. அது யோக ஜாதகம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு மறைஞ்சு வெளிச்சமா இருந்தா கூட ஏத்துக்கலாம். 5ஆம் இடத்துக்கு மறைந்து பாவத்துவம் ஆகக்கூடாது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு மறைந்து பாவத்துவம் ஆகக்கூடாது. 9க்கு 8ல மறைஞ்சும் பாவத்துவமாகும். 9க்கு திரிகோணத்துல வந்தும் மறைஞ்சும் சொல்லக்கூடாது. மறை ஸ்தானத்துக்கு வந்து கெட்டு போறது உண்டு. 9ஆம் இடத்துக்கு கேந்திரம் திரிகோணம் விட்டு கெட்டு போவது உண்டு. அப்ப அதுல என்ன பலன்? தசாபுத்தி வருகிறதா? ஒரு தோஷம்னா தோஷம் நடத்தக்கூடிய கிரகத்துடைய ஆளுமை வரணும். அப்பதான் தோஷம் செய்யும். இதெல்லாம் செய்யாம தான் பரிகாரம் சொல்லப்படுகிறது, பயமுறுத்தப்படுகிறது. அதே மாதிரி யோகமே வந்தாலும் அந்த காலகட்டம் வரணும். அந்த நேரத்தில் சனி முழு பாவகிரகத்துடைய ஆளுமை 7 சனி அஷ்டம சனி வருதா, நம்ம 100 ரூபாய் எதிர்த்து வரதுக்கு 50 ரூபா கூட கிடைக்காது. ஏகப்பட்ட ஈக்குவேஷன் உள்ளது ஜோதிடம். விதிமுறைகளை கொண்டது ஜோதிடம். அப்ப ஜாதகம் சத்து இல்லாத கூட பௌர்ணமி யோகம் இருந்தால் சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் வராது. ஒரு பாயிண்ட். வேலை ஸ்தானம் அப்படி ஒரு அரைகுறையா இருக்குது. லக்கணம் அரைகுறையா அமைப்புல தடுமாறுது. பௌர்ணமி யோகம் இருந்தால் அந்த பௌர்ணமி யோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வேலை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஜாதகத்துல 6ஆம் இடம் கெட்டு 10ஆம் இடம் கெட்டு ரெண்டுமே வேலையை குறிக்கும், 2 தொழிலை குறிக்கும். கெட்டு யோகம் மறைந்திருந்தால் ஒரே கடையில அப்பா, அவரோட பிள்ளை, அவருடைய பேரங்காலத்து வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. பாருங்களேன், எத்தனை ஜாதகம் வச்சிருக்கேன். அந்த பௌர்ணமியாக அப்படி அவங்களை செயல்படுத்தும். அப்ப பௌர்ணமி யோகம் தான். சூரியன் சந்திரன் தேர்த்து இருக்காங்க.
அவங்களுடைய ஒளியை பிரதிபலிக்கிறதுக்கு அவருடைய யோக அமைப்பை எடுத்து செய்வதற்கு லக்கணம் வலிமையா இருக்கணும். 5ஆம் இடம் அவசியம். கேந்திரங்கள் எனப்படக்கூடிய பிள்ளைகள் போட்டு இருக்கக்கூடிய அமைப்பு முக்கியம். திருமண ஸ்தானாதிபதிகள் வரணும். அப்படி இருந்தா தான் இந்த பௌர்ணமி யோகம் எதுக்காக இருக்கோ. பௌர்ணமி யோகம்னா சூரிய சந்திரர்கள் அரசு, அதுல போறதுக்குமே இங்க வலிமை இருக்கணும் லக்னாதிபதி. அப்ப வேலைன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், வருமானம் வரணும், 11ஆம் இடம் லாபம் கிடைக்குதா தொழிலையும் பார்க்கணும். அது மாதிரி வேலைக்கும் 11 2 பார்க்கணும். ஏன் தெரியுமா? 10 பார்க்கணும். 2ஆம் இடம் இருந்தா தான் அவர் சம்பளம் கரெக்டா வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். 11ஆம் இடம் எடுத்தா அவர் வேலை டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும், லாபகரமாக இருக்கும்னு எடுத்துக்கிறணும். 10ஆம் இடம் 2க்குமே சொன்னேன், வேலை தொழில். அப்ப பௌர்ணமி கீழ்நிலை இருந்தாலும் சாப்பாடு பஞ்சம் வராது. ஒரு தொழில் பண்றாரு, பௌர்ணமி யோகம் இருந்தா சிறப்பா செய்வாரு. அப்ப வெறும் பௌர்ணமி யோகம் மட்டும் பத்தாது, மற்ற பாவங்களும் சேரணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும். மற்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும் பொழுது மட்டுமே பௌர்ணமி யோகம் செயல்படும். ஒரு அரசாட்சி சிம்மம் வலுத்திருக்கணும், சூரியன் வந்துருவாரு. பௌர்ணமி ஓகே தான். லக்னாதிபதி வலுப்பெற்றால் வலு இழந்துட்டா என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியாது. அதுல எப்போ மறுபடியும் டவுன் ஆயிடுவாரு. 10ஆம் இடம் அரசியலுக்கும் 10ஆம் இடம் வேணும். 10ஆம் இடம் அதிபதி கொஞ்சம் வலுவளர்ந்தா கூட அதனுடைய ஆளுமை திறன்கள் கம்மியாகும். யாராக இருந்தாலும் அறிவு நன்றாக இருக்கணும். புதன் வலுத்து லக்கணம் தவறா குறிகாட்டின சனி செவ்வாய் இருந்தா கிரிமினல்ல புத்தியை செலுத்துவாரு. எத்தனை அரசியல்வாதிகளை பார்க்கலாம். கிரிமினல் தளத்துல புத்திசாலித்தனம் வரும். ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும். புதன் வலுத்திருக்கு, அவருடைய அறிவை பூராமே பொது சேவைக்கு பயன்படுத்துவாரு. இப்படிதான் நம்ம அவருடைய அமைப்பை சொல்லணும். ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. ஆக இந்த பௌர்ணமி யோகம் வறுமையில் இருக்கிறது கூட சாப்பாடு பஞ்சம் தராது. அரைகுறையா வேலை ஸ்தானம், தொழில் ஸ்தானம், லக்கணம் அரைகுறையா சுபத்துவம் பாவத்தும் கலந்துருக்கும் பொழுது வேலை இனத்தையே தள்ளிட்டு போயிடுவார் கடைசி வர வருமானத்தை. அதே மாதிரி தொழில் செய்யும் பொழுதும் தொழில் அமைப்புகள் கம்மியாக இருந்தால் கூட சூரிய சந்திரர்கள் பௌர்ணமி அமைப்பில் இருக்கும்போது பெரிதாக பாதிக்கப்படாது. ஆக நமது ஜாதகத்துக்கு தகுந்தவாறு இந்த பௌர்ணமி யோகம் செயல்படும் அப்படிங்கிறத உறுதியா சொல்றேங்க. அதுதான் இந்த பதிவு. பௌர்ணமி யோகம் உடைய அரசியலுக்கு போயிடுவாரு ஒரு வார்த்தையை சொல்றாங்கல்ல, பதிவு போடுறாங்கல்ல, அதுக்கு பதில் தான் இருந்தது. என்னை பற்றி சொல்றேன். எஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300 சுபத்துவ வீடியோக்கள் அருமையாசான அவர்களுடைய சுபத்துவ பாவத்து சூட்சும கோட்பாடு உள்ளிட்ட வீடியோக்கள் இருக்குது. கல்வி, உயர்கல்வி, அதனுடைய தரம், திருமணம், அதனுடைய தரம், சுபத்துவ பாவத்துவ அளவீடுகள். அதனாலதான் இதை சொல்றேன். திருமணத்தின் தரம், வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை சம்பாத்தியம் பண்ணலாமா? இங்க நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. கர்ம வினையின் பயனாக ஒரு கிரகம் அறகுறையா இருந்தா இழுத்துட்டு தான் போகும், நிக்காது. சுத்தமாக வலுவிழந்தால் மட்டுமே அது கிடைக்கும், நின்று போகும். நீசம்னா கூட 10 ரூபா தரும் நினைக்கணும். ஆனா நீசமாயி பாவகம் இருந்தா அந்த செயல் எதுவுமே நடக்காது. அப்ப வெளிநாட்டு அமைப்பு சுத்தமாக இல்லைன்னா போக மாட்டாரு. அறகுறை சுபத்துவம் வந்தா போயிடுவாரு. மற்ற பிராப்தத்தை பார்க்கணும், சம்பாத்திய ஸ்தானத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், இதை பூரா பார்க்கணும்ல. அப்புறம் லக்கணம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்ப இங்க முழுமையா சம்பாத்தியம் பண்றா. இப்படிப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு, பாருங்க. என்னுடைய வீடியோக்கள் அனுப்பி பார்த்தா உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா அத்தனையுமே விதி விதிகளோட தான் நான் எந்த ஒரு வீடியோ பேசுவேன். மக்கள்கிட்ட பதில் சொல்றேன், அப்படித்தான் சொல்றேன். என்னிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்து அடுத்து பார்ப்பார்கள். ஜாதகம் எழுதி தரப்படும், திருக்கணிதல் மட்டுமே எழுதி தரப்படும். அப்படிங்கிற ஒடுத்துக்கிறணும். என்ன தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் பார்க்க திரைத்தரக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து பதிவு செய்து கொள்ளவும். திருமண பொருத்தம் சிசேரியன் குறிப்பது மட்டும் உடனடியாக சொல்லப்படும். ஏன்னா அவசரமாக செய்யக்கூடிய முடிவுகள், மற்ற நார்மலாக தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல சுலபமா தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு நாட்கள் ஆகும். தெளிவாக உங்களுக்கு சொல்வதே எனக்கு தனி சிறப்பு. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையை நான் வைக்கவே மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு நிறைவாயிட்டா அவங்கள போதுமையான்றுவாங்க. அந்த அளவுக்கு தான் பேசுறேன். அப்படிதான் ஒரு ஜோதிடம்ங்கிறது அற்புதமான விஷயம். பொருள் இல்லை, பலசர கடையில் பொறுத்துட்டு சரியில்லை தூக்கி வாங்கி போட்டு வேற பொருள் கொடுக்கறதுக்கு. இது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கலை. திருமண பொருத்தம் 10 பொருத்தம் தூக்கி போட்டுருங்க, அதுல எதுவும் இல்லை. ஜாதகத்துடைய தரம், அவர் ஒரு ஜாதகத்தை அவரை எப்படி தெரியும், அவரை தெரியும், வரப்போற மனைவி தெரியும்.
மனைவி வருவாரா வரமாட்டாருன்னு தெரியும், மனைவியுடைய குணம் தெரியும், அவருடைய சிந்தா சக்தி தெரியும், துணை பாவங்கள் வச்சுதான் நம்ம பார்க்கறது. குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும்ங்கிறது தெரியும். கணவன் மனைவி ஜாதகத்துல இந்த புத்திர பாக்கிய அமைப்பையும் புத்திரத்துடைய தரத்தையும் இல்லற அமைப்பை இல்லறத்துடைய தரத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றாக இருந்தால் மட்டுமே பொருந்தும். திருமணப்படுத்துறதுல பல கணக்கு இருக்கு. சிறப்பாக பார்க்கப்படும் சிசேரியன். நல்ல குழந்தை வேணும். நல்ல குழந்தை குறிக்கிறது ராஜகாலத்தை குறிக்க கூடாதா? குறிக்கலாம். யமகண்டத்தில் குறிக்க கூடாதா? குறிக்கலாம். எல்லாம் வரத்தான் செய்யும். அதுல எது மெஜாரிட்டின்னு பார்க்கணும். ஆண்காலம் பெண்காலம். ஆண்காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் காலத்துல பெண் குழந்தை பிறக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிடையாது. ஆண் காலத்துல பெண் குழந்தை வந்து ஆணுடைய அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த கிரகத்துல லக்கணம் ஆண் தன்மையாக இருந்ததால் மட்டுமே அப்படி வரும். ஏன்னா லக்கணம் வலுப்பெறணும், லக்னாதிபதி வலுப்பெறணும். லக்கணம் வலுப்பெற்று தசாபுத்திரி சரியில்லைன்னா லக்னாதிபதி வலுப்பெற்று தசாபுத்திரி வந்தா தாராளமா சேர்க்கலாம். லக்கணம் வலுப்பெற்ற விட்டா கூட பரவாயில்லை, யாராவது ஒருத்தர் வரலாம். லக்கணமா லக்கணாதிபதியா யாரு வலுத்தா அவர் நல்லா இருப்பாரு தெரியும். இப்படிலாம் பார்த்து குறிக்கிறோம். நமக்கு அந்த குழந்தை பிறக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன செய்யறது? பெற்றோர் ஜாதகத்தை அனுப்புங்கள். அதுல பார்த்து சிறப்பாக குறித்து தருகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.